இந்த வீடியோ தொகுப்புல டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பயன்படக்கூடிய வகையில மிக முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். பாரதிய நியாய சங்கீதா இதுல கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 20 அத்தியாயத்துல காவல்துறைக்கு மேக்சிமம் வந்து எல்லா அத்தியாயமே வந்து பயன்படும். 358 பிரிவுகள் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 358மே நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா தண்டனைகள் பற்றி. ஸோ தண்டனைனா என்ன? ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, கூட்டு கொள்ளை, 20 அத்தியாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 20 அத்தியாயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க படிக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து டிஎன்யூ சரிப்பு நடத்தக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பயன்படக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ பாரதிய நியாய சங்கீதா இதுல கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 20 அத்தியாயத்துல காவல்துறைக்கு மேக்சிமம் வந்து எல்லா அத்தியாயமே வந்து பயன்படும். ஆனா ஒரு சில அத்தியாயம் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து குழந்தைகள், பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கு. அப்ப அந்த சாப்டர் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி கொலை குற்றத்துக்கான தண்டனை என்ன, கொலை குற்றம்னா என்ன, அதை பத்தின சாப்டர். அதே மாதிரி கொலைக்கு உடந்தையாக இருந்தல், அதாவது சப்போர்ட் பண்றது, ஒருத்தன் கொலை பண்ண போறான் அப்படின்னா அவனுக்கு உடந்தையா இருக்கிறது. ஸோ அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு தேர்தல், அதாவது எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அப்போ அதையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 20 சாப்டர் இருந்தாலுமே இந்த 20 சாப்டர்ல காவல்துறைக்கு டே டு டே லைஃப்ல எந்தெந்த சாப்டர்லாம் முக்கியமானதோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 20 அத்தியாயத்துக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 358 பிரிவுகள் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 358மே நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. 358மே என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன்ல நம்ம ஒரு எஸ்ஐயா இருக்கோம் அப்படின்னா என்னென்ன கேஸ் நம்ம செஷனுக்கு வருதோ அந்த செக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான், அவன் மேலே வந்து நம்ம வந்து எஃப்ஐஆர் போட முடியாது. பட் இருந்தாலுமே அவனை ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போயிட்டு 24 ஹவர் அங்க வச்சிருந்து அதுக்கப்புறமா அவனுடைய குடும்பத்தார ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபைன் போட்டு அனுப்பலாம். இது வந்து நடைமுறை. அப்போ இதை தாண்டி ஒருத்தன் குடிச்சிட்டான், குடி போதையில வந்து ஒருத்தனை வந்து வெட்டிட்டான், குத்திட்டான் அப்படின்னா அதுக்கு மேல என்ன நடவடிக்கையோ அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் பார்க்கலாம். ஸோ சாப்டரை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் 20 அத்தியாயம் இருக்கு. இந்த 20 அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து முன்னுரை, இது வந்து பேசிக் தான். அடுத்து ரெண்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா தண்டனைகள் பற்றி. ஸோ தண்டனைனா என்ன? ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, கூட்டு கொள்ளை, அதே மாதிரி சட்ட விரோதமா வந்து வேற ஏதாவது பண்ணிட்டான், அரசுக்கு எதிராக வேற ஏதாவது பண்றான், தேர்தலில் வந்து லஞ்சம் கொடுத்துட்டான், காவல்துறை கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கான என்ன பனிஷ்மெண்டோ அதை சொல்லி படிக்கக்கூடியது அத்தியாயம் 2. அத்தியாயம் 3 அப்படின்னா பொது விலக்குகள். இப்போ 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு, இது சரி அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அப்போ அந்த குழந்தை பண்ற தப்பு வந்து விதிவிலக்கு. ஸோ இது போக ஒரு சில மென்டலி பிசிக்கலி வந்து அவன் என்ன பண்றானே தெரியாது, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஸோ அவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து விதிவிலக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி படிக்கக்கூடியது அத்தியாயம் 2. ஓகேவா? அடுத்து இந்த அத்தியாயம் 2லயே வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு உரிமை வந்து இருக்கு. ஒருத்தன் நம்மளை வெட்ட வரான், ஒருத்தன் குத்த வரான், ரேப் பண்ண வரான், நம்மளுடைய தற்காப்புக்காக தன்னுடைய உடல் மற்றும் பொருளுக்காக வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். அதை பத்தியுமே வந்து இங்க அத்தியாயம் 2ல வந்து படிக்க போறோம். ஓகேவா? அடுத்து
அத்தியாயம் 3 பொறுத்த மட்டும் உடந்தையா இருந்தல். இப்போ ஒருத்தன் கொலை பண்ண போறான், கொள்ளையடிக்க போறான், ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்க போறான், அதே மாதிரி ஒரு பேங்க்ல போய் ராபரி பண்ண போறான், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி சம்பவத்துல ஒருத்தன் அந்த குற்றவாளிக்கு சம்பந்தப்பட்டிருக்கான், உடந்தையா இருக்கான் அப்படின்னா அதை பத்தி படிக்கக்கூடியது அத்தியாயம் 4. அடுத்து அத்தியாயம் 5 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வன்புணர்ச்சி பற்றி. ஸோ வன்புணர்ச்சினா என்ன? வன்புணர்ச்சி அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பள்ளி பெண் குழந்தைகள், அதாவது பள்ளியில படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அதே மாதிரி கல்லூரி மாணவ மாணவிகள், ஒரு பெண் ஒரு ஒரு இதுல வந்து வேலை பார்க்காங்க, ஒரு நிறுவனத்துல வந்து வேலை பார்க்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய வன்புணர்ச்சி, இதை பத்தி எல்லாமே படிக்கக்கூடியது அத்தியாயம் 5. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மன வாழ்க்கை சம்பந்தமான குற்றங்கள், அதாவது மேரேஜ் முடியுது, அந்த மேரேஜ்ல வந்து டவுரி வரதட்சணை கேட்டு ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்றான், அதனால அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு. அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சொத்தை எழுதுது அப்படின்னு சொல்லி கணவரை சார்ந்த உறவினர்கள் வந்து சம்திங் ஏதாவது ஒரு மென்டலி பிசிக்கலி வந்து ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த அத்தியாயம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள், அதே மாதிரி உயிரை பாதிக்கும் குற்றங்கள். ஒருத்தனைய வெட்ட வரான், அதனால நான் வந்து காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து குற்றம். ஒருத்தன் என்ன வெட்ட வரான், நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தான். அப்போ கொலை குற்றம்னா என்ன, கொலைக்கான தண்டனைனா என்ன, ஒருத்தன் அடிச்சு காயப்பட்டுட்டான் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம் 6. ஓகேவா? சாப்டர் மாறுது, செக்ஷன் மாறுது, எல்லாமே மாறுது. பழைய ஐபிசி சிஆர்பிசி மாதிரி வந்து இது கிடையாது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7. இதுல நம்ம பார்க்கும்போது அரசுக்கு எதிரான குற்றங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும், பட் இருந்தாலுமே என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து அத்தியாயம் 8 பொறுத்த மட்டும் தரைப்படை, கடற்படை, வான்படை சம்பந்தமான குற்றங்கள். இப்போ இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்போர்ட்ஸ், இந்தியன் நேவி, இந்த மாதிரி சிஆர்பிஎஃப், துணை ராணுவ படை, இந்த மாதிரிலாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களை பற்றி நம்ம ஈஸியா வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, என்கொயரி பண்ண முடியாது. அப்ப இதுக்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி பின்பற்றுற மாதிரி இருக்கும் அத்தியாயம் 8ல. அடுத்து அத்தியாயம் 9 பொறுத்த மட்டும் தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது, அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சில நடைமுறைகளை வந்து வைக்கும். அந்த நடைமுறையை மீறி வாக்காளர் வந்து ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்டோ அதை பத்தி சொல்லக்கூடியது அத்தியாயம் 9. அடுத்து அத்தியாயம் 10 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாணயம், வங்கி, அதே மாதிரி பாண்டு, அதே மாதிரி அரசு முத்திரை, அந்த ஸ்டாம்பு, அப்புறம் லோகோ, இது எல்லாத்தையுமே வந்து தவறான முறையில் ஃபேக்காக கிரியேட் பண்ணுறது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்காக கரன்சி வந்து ரெடி பண்ணுவாங்க, ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி. இப்போ கொரோனா டைம்ல வந்து 144 லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல வீட்டை விட்டு யாருமே வெளியே வரக்கூடாது, 5 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்று சேரக்கூடாது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சமூக இடைவெளி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பொது அமைதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இரு சமூகத்தினர், அதாவது மதம் இரு சமூகத்தினர் வந்து ஒரே கோயில்ல வந்து வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லுது. பட் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே நாங்க வந்து சேர்ந்து வழிபட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. அதனால அங்க பொது அமைதிக்கு விரோதமான செயல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்க 144 போடுற பட்சத்துல அங்க என்ன நடைமுறையோ அங்க வேற ஏதாவது சம்திங் ஒரு அஃபென்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம் 11. அடுத்து அத்தியாயம் 12 என்ன சொல்லுது அப்படின்னா பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள். ஸோ இப்போ நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியும் சரி உங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு குற்றம் பண்றீங்க அப்படின்னா அது குற்றம் தான். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியது. இது போக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல்ல வந்து எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான நடைமுறை என்னவோ அதை சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம் 12. அடுத்து அத்தியாயம் 13 என்ன சொல்றது அப்படின்னா பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல். ஸோ நீங்க வந்து போலீஸு,
கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிளா, எஸ்ஐயா இருக்கீங்க. ஒரு நபரை வந்து விசாரிக்க போறீங்க, அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வந்து நீங்க மட்டும் கிடையாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஒரு கோர்ட்ல ஜுடிஷியல்ல இருந்து ஒருத்தருக்கு போறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே அதுக்கான அந்த அதிகாரிக்கு உண்டான மதிப்பு, மரியாதை, ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும். அதை பத்தி சொல்லக்கூடியது அத்தியாயம் 13. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து சாட்சியம் வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க. இவங்க கொலை பண்ணனா, இங்கே துட்ட வாங்கிட்டு இவங்க கொலை பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் தான். அப்படி இருக்கும்போது பொய் சாட்சியம் வந்து சொல்றாங்க, நீதிக்கு விரோதமான குற்றங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடியது அத்தியாயம் 14. அடுத்து அத்தியாயம் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுமக்களின் சுகாதாரம், பாதுகாப்பு வசதி, பண்பு நலம், அதே மாதிரி ஒழுக்கம் இவற்றை பாதிக்கக்கூடிய குற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல வந்து 144 போட்டிருந்தாங்க. ஏன் போட்டிருந்தாங்க? பொதுமக்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுனாங்க, கூட்டமா இருந்தாங்க அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ் நோய் வந்து பரவுது. ஸோ பொதுமக்களுடைய அந்த ஒழுக்கம், பாதுகாப்பு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதனால அந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ அதை மீறி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இந்த அத்தியாயத்துல வரக்கூடிய பிரிவுகள் படி வந்து நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அத்தியாயம் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, மத சம்பந்தமான குற்றங்கள். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் எவ்வளவோ மதங்கள் இருக்கு, எவ்வளவோ ஜாதிகள் இருக்கு, எக்ஸெட்ரா. அதையெல்லாம் தாண்டி இந்தியர் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மதத்துல ஒரு ஒரு இழிவான பேரை உண்டு பண்ணி சம்திங் ராங் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அது குற்றம் தான். அப்போ மத சம்பந்தமான குற்றங்கள் பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் 16. அடுத்து அத்தியாயம் 17 என்ன சொல்லுது அப்படின்னா, சொத்து சம்பந்தமான குற்றங்கள். ஸோ சொத்து சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லேண்டு கிடையாது, இது வந்து பைக்கு, காரு, செயின், ஒரு 10,000 ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டான், ஸ்நாச்சிங் பண்ணிட்டான், அது எல்லாமே வந்து இந்த திருட்டு, ஸ்நாச்சிங் இது எல்லாமே இந்த இதுல வந்து வரும் அத்தியாயம் 17ல. அடுத்து அத்தியாயம் 18 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆவணங்கள் மற்றும் சொத்து அடையாள குறிகள் சம்பந்தமான குற்றங்கள். இப்போ ஆவணம்னா என்ன? இப்போ என் பேர்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு ஏக்கர் வந்து லேண்ட் இருக்கு, அதே டாக்குமெண்ட் மாதிரி ஒருத்தன் ஃபேக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அது வந்து பொய் ஆவணம். அதே மாதிரி சீலு, இப்போ ஒவ்வொரு அகாடமிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீல் இருக்கும். இப்போ தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், சீலு. அந்த சீலை மாதிரி ஒருத்தன் ஃபேக்கா ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றான் அப்படின்னா அது வந்து குற்றம் தான். அப்ப அதை பத்தி சொல்லக்கூடியது அத்தியாயம் 18. அடுத்து அத்தியாயம் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றம் ஒரு மிரட்டல், அதே மாதிரி தொந்தரவு செய்தல். இப்போ ஒரு சில நியூஸ்ல பார்த்துருப்போம், இந்த மாதிரி அந்த நபர் வந்து என்னைய வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், நீ வீட்டை விட்டு வெளியே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டலாம், காவல்துறை வந்து தட்டிக்கலுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்போம். அப்போ அதை சொல்லக்கூடியது அத்தியாயம் 19. அது மட்டும் இல்லாம அவதூறு பரப்புதல், டிஃபமேஷன். அதாவது ஒரு நபர் வந்து இருப்பாரு, அவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தணும், அவருடைய நிறுவனத்துக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோட ஒரு அவப்பேரை ஏற்படுத்துதாங்க அப்படின்னா அதுவுமே வந்து தப்பு தான். அப்ப அதை பத்தி எல்லாமே சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம் 19. அத்தியாயம் 20 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீக்கமும் காப்பும். இது வந்து ஜென்ரலா வந்து இருக்கக்கூடியதான். இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ தொகுப்புல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் அத்தியாயம் 3, 4, 5, 6, 8, 9, 10 இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த அத்தியாயம் எல்லாமே வந்து காவல்துறைக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து குற்றமா மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் அடிக்க வரான் அப்படின்னா அடிச்சுட்டு மட்டும் போக மாட்டான், திட்டுவான், அசிங்கமா திட்டுவான், அடிப்பான், மிதிப்பான், எக்ஸெட்ரா என்னெல்லாமோ பண்ணுவான். அப்போ அந்தந்த பிரிவு படி தான் வந்து நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த பாரதிய நியாய சங்கீதா. அது வந்து ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து இந்த பாரதிய நியாயம் வந்து சொல்லுது. 20 அத்தியாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 20 அத்தியாயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க படிக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் இருக்கா, அத்தியாயம் 15, அதுக்கு கீழே வரக்கூடிய செக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு காவல்துறையில நீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி ஈஸியா வந்து பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து
டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டெய்லியுமே வந்து குயிசஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கூட எஸ்ஐக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய சக காவல்துறை சொந்தங்களுடன் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு சாப்டரில் உள்ள செக்ஷன் என்ன சொல்லுது, என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.